ப்ராடக்ட் பர்சனல் லோன் கூட ஒரு காம்படிட்டர் தான் நம்மளுடைய ப்ராடக்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி லோனா எடுக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து கேம்பெயின் பண்ணும்போது மனசில் வச்சு தான் நம்ம பண்ணலாம். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் நம்மளுடைய ஒரே காம்படிட்டர் அப்படின்னு நம்ம ஆஸ் இண்டஸ்ட்ரியை நம்ம பார்க்கக்கூடாது. இது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து வந்து இப்ப நம்ம கேம்பெயின் பண்றது வந்து நம்ம இன்கார்பரேட்டட் லெவல்ல தமிழ்நாடு லெவல்ல பண்ணும்போது அந்த நேஷனல் லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு. அதுதான் என்னுடைய ரெண்டாவது கொஸ்டின். இப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 20,000 எஸ் வந்து 15,000 ரூபாய் தான். அதெல்லாம் மெம்பர்ஷிப் வந்து அதெல்லாம் கம்மியா தான் இருக்கும். அது ஆளுங்க செம்ம கனெக்ட் செம்ம நெட்வொர்க். ஆனா டைக்கு வந்து நம்ம நிறைய படிக்கணும், நம்ம நிறைய அட்டன் பண்ணணும், நம்மளோட கம்பெனியை பத்தி கேட்பாங்க, நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், கேட்கணும். அது நிறைய சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க் பண்ணா தான் டைல இருக்க முடியும். சும்மா போய் நம்ம கேட்கறது டைல இருக்க முடியாது. டைல வந்து நீங்க ரன்னிங் உங்க பிசினஸ் நடத்த எவ்வளவு நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இதை சேஞ்ச் பண்ண நீங்க எவ்வளவு நேரம் டைம் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் டெய்லி கிளாஸஸ் இருக்கும். இப்போ நான் டெய்லி காலையில எங்களுக்கு 5 to 6 டெய்லி காலையில நான் அட்டன் பண்றேன். வாரத்துல எவ்ரி செகண்ட் வீக் 5:30 to 9:30 ஜூம் மீட்டிங், எவ்ரி செகண்ட் டியூஸ்டே அண்ட் ஃபோர்த் டியூஸ்டே. அது நல்லா இருக்கு. தேங்க்யூ. கூட எம்ஜிஎம் அவங்க அனுப்பியிருந்தாங்க. 3-4 போஸ்ட் போட்டிருந்தாங்க. டெய்லியுமே போடுறாங்க. அன்னைக்கு என்ன டே ஸ்பெஷலோ அந்த டே ஸ்பெஷலை மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அதில்